ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ லைவ் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுவையான பஞ்சு போன்ற போண்டா எப்படி செய்யுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். தேவையான அளவு கடல மாவு நான் எடுத்துக்கிட்டேங்க. 100 கிராம் தான் இருக்கும். ஒரிஜினல் கடல மாவு. இதில் நான் அரிசி மாவு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. கடல மாவை கொட்டிட்டு உப்பு, நைஸ் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தாங்க நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்திங்களா, நாட்டுக்கோழி முட்டை ஒன்று உடச்சி அதிலே கலந்துக்கலாங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் நான் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை எல்லாருக்கும் கிடைக்காது, அதனால் கடையில் இருக்கிற முட்டையை கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு, தண்ணி பற்றாது கச்சிதமாக ஊற்றி நம்ம தெளித்து பேய போகிறோங்க. அதிகமாக ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும். மாவும் நம்மக்கிட்ட கைவசம் எதுவும் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றினா அதுங்காட்டியும் காஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வோடு பற்ற வச்சு எண்ணெய் தாங்க ஊற்றிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோங்க. மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் முருங்கைக்கீரை. இது வேறு கீரையே எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இல்லைங்க, அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நம்ம வேறு எந்த கீரையாக இருந்தாலும் சேர்த்து நல்லா சத்தாக தான் இருக்கும். முருங்கைக்கீரை மட்டும் இருந்து இதில் பாலக்கீரை இந்த மாதிரி செங்கீரை கூட சேர்த்தனா நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட முருங்கைக்கீரையும், கறிவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் தேவையான அளவு போட்டாச்சுங்க. நல்லா இந்த பதத்துக்கு பாருங்கள் பிசைஞ்சிருக்குது மாவு. கம்மியாக தான் நான் சுட போகிறேங்க. எங்கள் வீட்டில் யாருமே திங்க மாட்டாங்க. நான் தான் போண்டா சாப்பிடுவேன், அதனால் கம்மியாக சுட்டுக்கிறது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுன்னு எண்ணெயில் போண்டா குட்டி குட்டியாக விட்டுக்கலாங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெயிலே தின்னு பழகிட்டோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது பியூர் தேங்காய் எண்ணெய் தான் நாங்களே ஆட்டிகிட்டு வந்தது. எண்ணெயும் இந்த மாதிரி நம்ம சுட்டி எடுத்து வச்சுக்கிட்டோமா, அடுத்து சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் வராதுங்க. நல்லா இந்த மாதிரி விட்டதுமே பாருங்கள் எப்படி பன்னு மாதிரி உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. முட்டை போடுங்க, முட்டை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை திங்காதவங்க முட்டை வேணாம் விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சந்து இல்லாத போட்டுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு விட்டு அரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொறுன்னு இருக்குங்க. கொஞ்சம் நேரம் நமுத்துருச்சுன்னா ஆறுநட்டி நல்லா புசு புசுன்னு வந்துடும். போண்டா எப்பயுமே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன். இந்த பசங்களுக்கு போண்டான்னா என்னன்னே தெரியல, பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு போண்டா இப்போ பாருங்கள் நல்லா கிரிஸ்பியாகவும் இருக்குது. நல்லா அப்படியே மெதுன்னு பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மாவும் உள்ளார வெந்து வந்திருக்கு. நான் எப்பவுமே போண்டா குட்டி குட்டியாக தான் போடுவேங்க. இந்த அளவு குட்டி குட்டியாக தான் போடுவேன். எல்லா போண்டாமே நல்லா வெந்து வந்துருந்தது. கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சிலர் இதில் அரிசி மாவு இந்த மாதிரி சேர்த்துவாங்க. நாங்களாம் எந்த மாவும் சேர்த்ததில்ல. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா செஞ்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு கிட்டத்தட்ட 3ஆவது டைம் நான் யூஸ் பண்ணுறேன். 1/2 கிலோ மாவு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா சுட சுட சாப்பிடுவோம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வாங்க உங்களுக்கும் போண்டா தரேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.